ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்திலே இயேசு உயிர்த்தெழுந்த அந்த காரியங்களையும் அதனை தொடர்ந்து நடக்கிற சம்பவங்களையும் நம்ம படிச்சுட்ருக்கிறோம். கடந்த தினத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரத்திலே உயிரோடு எழுந்த இயேசு பேசின வார்த்தைகள், அதை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு அதே பகுதியிலிருந்து இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதாவது தான் உயிரோடு இருக்கிறேன் என்கிறத அந்த சீஷர்களுக்கு அவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். ஏறக்குறைய 40 நாட்கள் அந்த காரியங்கள் நடக்குது. இப்போ எதுக்கு இதை நிரூபிக்கிறார்? அப்போது அவர் நிரூபிக்கிறதுனுடைய ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இதே அப்போஸ்தலர்கள் அதுக்கான பதில் இருக்குது. இயேசுவை உயிரோடு இருக்கிறவராக அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். என்ன? அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அவர் எனக்கு விட்னஸ் பண்ணிட்டாரு. இப்போ நான் அதை விட்னஸ் பண்ணணும். நான் உயிரோடு இயேசு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கணும். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இதே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்தே வாசிக்கிறேன் பாருங்களேன். இயேசு தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. இதே அதிகாரத்தினுடைய 22வது வசனம் இப்படி சொல்லுது. எப்படி? அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும். 11 சீஷர்கள் இருக்கிறாங்க. 12வது நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காரியத்தில் என்ன கிளாசிஃபிகேஷன் அல்லது என்ன குவாலிஃபிகேஷனை பேதுரு வைக்கிறார் அப்படின்னா, எங்கள் கூடவே இருந்திருக்கணும். யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்நானம் பெற்ற காலத்திலிருந்து அவர் உயிரோடு எழுந்து எங்களுக்கு காட்சி தந்த காரியங்களில் எங்களோடு கூட இருக்கணும். அதோடு மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக அவங்க அதை சொல்கிறவங்களாக இருக்கணும். அதாவது விட்னஸாக ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது 1வது அதிகாரத்தில். சரி, 2வது அதிகாரத்துக்கு வருவோமே. 2வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சி சொல்லுகிறோம்னு வரல வசனம், சாட்சிகளாக இருக்கிறோம். அப்படின்னா நான் சாட்சியாக இருக்கிறேன். எதுக்கு? அவர் உயிரோடு எழுந்ததுக்கு. அதையும் தாண்டி 2வது அதிகாரத்தை முடிச்சிட்டோமா? 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை பாருங்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு வேற யாரும் சாட்சி இல்லை, நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம். இதோட முடியல. 5வது அதிகாரம் 30வது வசனத்தையும் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வசனம் இப்படி தான் சொல்லுது. எப்படி? நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அவர் உயிரோடு எழுந்துட்டார். அதை குறித்து 32வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன். இந்த சங்கதிகளை குறித்து, எந்த சங்கதிகளை குறித்து? இயேசு உயிரோடு எழுந்தார்ல, அதன் மூலமாக நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ இயேசு அடிக்கடி அவர்களுக்கு தரிசனமாகி தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு அவர் நிரூபித்தார். நிரூபித்த பின்பு நாம் செய்ய வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா, இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறத நானும் சாட்சியாக நின்று நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கலாம்? இயேசு ஏதாவது பெருசாக அற்புதம் செய்து நிரூபித்தாரா? அதே போல் நான் அதை காப்பி அடித்து பெருசாக அற்புதம் செஞ்சு நிரூபிக்கணுமா? தெரியல. ஆனால் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அவங்க எப்படி நிரூபித்தாங்கன்னு சொல்லி ஒரு சில வசனத்தை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். சபை பிறந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சபை அடுத்து சிதறடிக்கப்பட்டது. 7வது அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய மரணத்தை பார்க்குறோம். 8வது அதிகாரத்தில் சபை சிதறடிக்கப்படுறதை பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் 1:8 ஆண்டவர் சொன்னார், எப்பா எருசலேமில் இருக்காத, எருசலேமிலிருந்து அடுத்து யூதேயா, யூதேயாவிலிருந்து சமாரியா, சமாரியாவிலேருந்து அப்படியே உலகமெங்கையும் போகணும் அப்படின்னு சொன்னார். நம்ம ஆட்கள் எருசலேமிலே செட்டில் ஆகிட்டாங்க. 1:8 இப்படி இருந்ததுனால 8:1 என்னாச்சு? சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே பாடுகள் வந்ததுனால ஸ்தேவான் மரணத்தின் நிமித்தம் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டு எல்லா பக்கமும் சிதறி ஓடுறாங்க. அப்படி ஓடும் பொழுது நடந்த ஒரு காரியம். அப்போஸ்தலர்கள் 11வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 19வது வசனம் முதல் 21வது வசனம் வரை.
ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்க? சுவிசேஷ வசனத்தை எடுத்துகிட்டு போயிட்டு யூதருக்கும் மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். நல்ல கவனிங்க, இவங்கெல்லாம் ஏதோ எருசலேம் சிட்டிசன் கிடையாது. இவங்கெல்லாம் வேறு இடத்துல இருந்து எருசலேமுக்கு பண்டிகைக்காக வந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டனுடைய விளைவு பெர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பெர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆன விளைவு இப்போ இங்கேருந்து அடித்து விரட்டப்பட்டு அந்தியோகியா பட்டணத்துக்கு போகிறாங்க. அந்தியோகியா பட்டணத்தில் ஏற்கனவே ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு விரோதமான காரியம் அந்தியோகியா பட்டணத்தில் இருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது, எருசலேம் ஹோலி சிட்டி. ஆனால் அந்தியோகியா மிகவும் படு கேவலமான கலாச்சாரம் உள்ள ஒரு ஊர். அந்தியோகியாவில் நடக்கக்கூடிய அக்கிரமத்தினுடைய நாற்றம் ஆயிரக்கணக்கான மைலுக்கு அந்த பக்கம் இருக்க ரோம் வரைக்கும் நாறுதுன்னு அன்னைக்கு கார்ட்டூனிஸ்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு, கேலி சித்திரம் பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமான ஊர் இந்த ஊர். மோசமான கலாச்சாரம் இருந்த ஊர். இந்த ஊருக்கு ஓடி இங்கே வந்துட்டாங்க. இப்போ இங்கே வந்த இடத்துல இவனுங்க மோசமானவனுங்க, இவனுங்க மத்தியில் வாழ முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறத அவங்க நிரூபித்தாங்க. எப்படி நிரூபித்தாங்க? அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன். 11வது அதிகாரம் 20வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி, கிரேக்கருங்கிறது புறஜாதி, அவனுடைய பேசி பிரசங்கம் பண்ணில பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அப்போ பேசிங்கிறது என்னென்னா டே டு டே கான்வர்சேஷன். அவங்களுடைய பேச்சில் சாரம் இருந்திருக்கணும், அந்த பேச்சில் சத்தியம் இருந்திருக்கணும், அந்த பேச்சில் நான் எப்பேற்பட்ட தேவனை வணங்குறேன் பாரு, அதனுடைய பிரதிபலிப்பை பாரு அப்படிங்கிற காரியம் இருந்து அப்படியே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளைவு கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து கொஞ்சம் ஜனங்கள் விசுவாசிகளாகி அப்படின்னு இல்லை, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி பிசாசினிடத்தில் இருந்தவங்க கர்த்தரிடத்தில் திரும்பினாங்க அப்படின்னு இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, இயேசு உயிரோடு எழுந்ததை இவர்களுக்கு பல திருஷ்டாந்தங்களின் மூலமாக நிரூபித்தார். நிரூபித்ததின் விளைவு இவர்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க, தைரியம் அடைந்தாங்க, பரிசுத்த ஆவியானவர்கள் அதுக்கப்புறம் நிரப்பப்பட்டாங்க. அதன் பின்பு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இயேசுவுக்கு சாட்சியா, இன்னும் சொல்லப்போனால் இயேசு உயிரோடு எழுந்ததை குறித்து சாட்சியாய் ஜீவிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சாட்சியின் ஜீவியம் எப்படி இருந்துச்சுன்னா, சிதறடிக்கப்பட்ட பின்னும் ஒரு மோசமான ஊருக்கு வந்தோம். அந்த மோசமான ஊரில் இவர்களுடைய பேச்சை, இவர்களுடைய பிரசங்கத்தை, அற்புத அதிசயங்களை கண்டுன்னு இல்லை, இவர்களுடைய பேச்சை, இவருடைய பிரசங்கத்தை கண்டு கர்த்தருடைய வல்லமையினால் அநேக புறஜாதி ஜனங்கள் எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து கர்த்தரிடத்திற்கு திரும்பிட்டாங்க. அப்போது இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசு உயிரோடு எழுந்ததை விசுவாசித்து அதுக்கு நம்ம சாட்சியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இந்த காரியம் நடக்கணும். ஆனால் நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம். அதாவது நம்ம உலகத்தில் இருக்கிறதுனால பிரதர், ஆண்டவர் உயிரோட எழுந்தார் பிரதர், ஆனாலும் உலக காரியத்தை நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லுவோம்ல. பல நேரத்தில் இயேசு பக்கமாக இருக்கிறோம், சில நேரத்தில் உலகத்தின் பக்கமாக இருக்கும், பிசாசின் பக்கமாக இருக்கோன்னு சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், பல நேரம் இயேசு பக்கம் இருக்கிறோம், சில நேரத்தில் உலகத்தின் பக்கமாக இருக்கிறோம்ல. இதை ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு உள்நாட்டு போர் நடந்தது. அப்போது ஒரு குரூப்புக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு தான் அவங்களுடைய அடையாளமாக இருந்தது, இன்னொரு குரூப்புக்கு கிரே கலர் ட்ரெஸ்ஸு தான் அவங்களுக்கு அடையாளமாக இருந்துச்சு. ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஊரில் கலவரம் நடக்கும் பொழுது ப்ளூ ட்ரெஸ்ஸு போட்டு போனால் கிரே ட்ரெஸ்ஸு போடுறவன் சுட்டு கொண்டுருவான், கிரே ட்ரெஸ்ஸு போட்டு போனால் ப்ளூ கலரை கட்சி கொடியாக வச்சுருப்பான்ல அவன் சுட்டு கொண்டுருவான். அதனால் நம்ம அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, புத்திசாலித்தனமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர் கோட்டும் கிரே கலர் பேண்ட்டும் போட்டு போயிடுச்சு. அவன் பார்த்தான் கிரே கலர் போட்டிருக்கடான்னு சொல்லி ப்ளூ கோட்டுக்காரன் சுட்டுட்டான். இது ப்ளூ கோட்டு போட்டிருக்கேன்னு கிரே கட்சி கொடி வச்சுருப்பால கிரே கலர் அவன் சுட்டுட்டான். பேசிக்காக என்ன அப்படின்னா, இவரையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் அப்படின்னா வாழவே முடியாது. 2வது உலகப்போர் நடந்தபோது ஜெர்மானிய கிராமத்தில் ஒரு வயதான தாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏறக்குறைய அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றிட்டு வரும் பொழுது இந்த ஜெர்மானிய அந்த கிராமத்தில் இருந்த அந்த தாய் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு சின்ன அமெரிக்க கொடியை எடுத்துகிட்டு அது தெருவில் நின்று இது அமெரிக்காவுக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு சொல்லிச்சு. எல்லாரும் பார்த்து சிரித்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் நியூஸ் தெரிய ஆரம்பிச்சது, அது மொத்தம் அமெரிக்காவுக்கு சொந்தமாயிடுச்சு அந்த பகுதி.
ஏன் இதை சொல்கிறேன்? இன்றைக்கி நாம் இந்த பெரிய உலகத்து நடுவில் நின்றுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு செய்தி மாதிரி தோணுகிற இந்த சுவிசேஷத்தை வச்சுக்கிட்டு, எங்கள் சுவிசேஷம் இயேசு பிறந்தார், பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தார், உயிர்த்ததோடு மாத்திரமல்ல எனக்காக இன்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், பரமேறிய பின்பு மீண்டும் ஒரு நாள் வருவார் அப்படின்னு உயிரோடு எழுந்த இயேசுவை குறித்து நம்ம சொல்கிறது ஏதோ அந்த சின்ன கொடியை வச்சுட்டு இவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக இந்த உலகத்தின் ராஜ்யத்தை இந்த தேவனுடைய ராஜ்யம் தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த ராஜ்யத்தின் பக்கத்தில் நிற்கிறவங்களா, பிசாசின் பக்கத்தில் இல்லை, எனக்கு தெரியும் என் தேவன் உயிரோடு எழுந்துட்டார், எனக்கு தெரியும் அவர் அதை நிரூபித்து விட்டார், எனக்கு தெரியும் அவருக்கு சாட்சியாக வாழ்கிறதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன நடந்தாலும் சரி உயிரோடு இருக்கிற தேவன் இன்றும் அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன் என்று அப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஜீவியை நாம் செய்யும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளுடைய பேச்சை கண்டு, நம்மில் வாழ்வில் வெளிப்படும் தேவ வல்லமையை கண்டு அவர்களும் கர்த்தரிடத்திற்கு திரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயிரோடு எழுந்த தேவன், நீர் இன்றும் ஜீவிக்கிற தேவன், திருஷ்டாந்தங்களினாலே நிரூபித்த தேவனே, நாங்கள் நீர் உயிரோடு எழுந்ததற்கு சாட்சியாக பிசாசு அதிபதியாக இருக்கிற இந்த உலகத்தில் நிரூபிக்கக்கூடிய நிரூபணங்களாக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நாங்கள் பேசி, நாங்கள் வாழ்ந்து மக்களை பக்கம் திருப்ப எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.